சப்பாத்திக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு உருளைக்கிழங்கு கறி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீனி சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு திருப்பி இஞ்சி பூண்டும் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு திருப்பி ஒரு பச்சை மிளகா 2 பச்சை மிளகா கீறி அதையும் போட்டு ஒரு தக்காளி எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தக்கின ஒரு தக்காளி இல்லாட்டி 2 தக்காளி போட்டு அதையும் நல்ல பேஸ்ட்டு மாதிரி வதக்கி வச்சுட்டு திருப்பி உருளைக்கிழங்க கை வச்சு நல்லா மசக்கி அதில் தட்டிட்டு கொஞ்சம் வத்தல் பொடி கொஞ்சம் மல்லிப்பொடி போடணுன்னா போடலாம், இல்லாட்டி கறி மசாலா பொடி கொஞ்சம் போட்டு மஞ்சப்பொடி போடணும்னு இல்லை, வேணும்னா போட்டுக்கிடுங்க. மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா கொஞ்சோல தண்ணி ஊற்றி லேசாக உப்பும் போட்டு உப்பு கணக்காக போட்டு அதை நல்லா கிண்டி நல்லா கொலன்னு வச்சு சப்பாத்தி கூட்டு மாதிரி வச்சு இறக்கும்போது கொஞ்சம் மல்லிக்கீரை போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு சுட்டு சாப்பிடலாம். இது வித்தியாசமாக கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டிருக்கு. சரியா? சரி.